ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 15/7/2025 செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை 12:31க்கு பஞ்சமி திதி ஆரம்பிக்கிறது. அன்று இரவு, அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 10:47 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கிறது. ரொம்பவே விசேஷமான செவ்வாய்க்கிழமையில் பஞ்சமி திதி வருவது மிக 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 நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு, கஷ்டங்கள் தீர்வதற்கு, நோய் நொடி அகலுவதற்கு, திருமண தடை நீங்குவதற்கு, இப்படி பல வழிகளிலும் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நாள். இது எல்லாமே நம்ம பஞ்சமி திதியில் வராகியம்மனை நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்து போகும். இதில் மருதணி இலை, தேய்பிறை பஞ்சமி நாளில் வராகியம்மனை வழிபட்டு பரிகாரமாக இந்த மருதணி இலையில் பயன்படுத்தலாம். இந்த நாளில் மருதணி இலையில் வராகியம்மனின் மந்திரத்தை எழுதி வச்சு வழிபடுறது மூலம் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும், நினைத்த காரியங்கள் நடக்கும். ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை பஞ்சமி திதியில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த நாளில் வராகியம்மனை வழிபடுவது நல்லது. சுத்தமான மருதணி இலையை எடுத்துக்கோங்க. அதில் வராகி அம்மனின் மந்திரத்தை எழுதி அதை வழிபடும் இடத்தில் வைக்கலாம், இல்லை பூஜை அறையில் வச்சும் வழிபடலாம். வராகி அம்மனை வழிபட்டு உங்கள் கஷ்டங்கள் நீங்கவும், நினைத்த காரியங்கள் நடக்கவும் பிரார்த்தனை செய்யுங்க. மருதணி இலை எதிர்மறை சக்திகளை நீக்கும். இந்த நாளில் மருதணி இலையை பரிகாரமாக பயன்படுத்துவதால் துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் சுபிஷம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நடக்க, திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, இந்த மாதிரி வேண்டுதல்களுக்காக இந்த பரிகாரம் செய்யலாம். மருதணி இலையில் மந்திரங்கள் எழுதி வழிபடுறதன் மூலம் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக கைகூடும். ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் நீங்கள் மருதணி இலையை நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு கைப்பிடி அளவு மருதணி இலை கிடைத்தா கூட அதில் நீங்கள் தீபம் ஏற்றியும் நீங்கள் வைக்கலாம், அல்லது தேங்காய் தீபமும் ஏற்றலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும். வராகி அன்னையை பஞ்சமி நாளில் எப்படி நீங்கள் வழிபாடு செய்வீங்களோ அந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் வழிபாடு. முதல்ல அம்மனோட படம் இருந்தால் சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அவங்கள அலங்காரம் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு பிடித்த செம்பருத்தி பூக்களால் அவங்கள அலங்காரம் பண்ணிக்கலாம். அதே போல் அவங்களுக்கு பிடித்த பானகம், மாதுளை முத்துக்கள் இதெல்லாம் வைக்கலாம். ஒருவேளை அவங்களோட சிலை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட படமும் இல்லை, சிலையும் இல்லை, நாங்கள் என்ன செய்வதுன்னா ஒரு தீபம் ஏற்றி அதில் அம்மனை ஆவாகனம் செய்து மனம் குளிர அன்னையை பார்த்து நீங்கள் வழிபடலாம். அவங்களுக்கு பிடித்தமான ரொம்பவே முக்கியமான ஒன்று விரலி மஞ்சள். அந்த விரலி மஞ்சள் உங்கள்கிட்ட நிறைய இருக்குன்னா நீங்கள் தொடுத்து அதை மாலையாக போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த விரலி மஞ்சளை அந்த விளக்கிற்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு எப்படிலாம் வழிபாடு செய்ய முடியுமோ அந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. நம்முடைய வீட்டில் பண வரவை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான உணவுகளை உட்கொண்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். அன்றைய தினம் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த தேய்பிறை பஞ்சமி நிலங்க வளர்பிறை பஞ்சமியில் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். விசேஷமான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். இந்த பரிகாரம் செய்ய 5 செம்பருத்தி பூ, 5 ரூபா காசு தேவை. அன்னைக்கு பிரசாதமாக மாதுளை முத்துக்கள் வைக்கிறீங்க இல்லையா, அதோட நெல்லிக்கனி கிடைத்தால் கூட நீங்கள் நெல்லிக்கனிகளையும் வைக்கலாம். வராகியம்மனுக்கு எந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்வீங்களோ அந்த முறையில் நீங்கள் அனைத்தையுமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் முடித்ததும் ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க. அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருங்க. அந்த தட்டை சுற்றி செம்பருத்தி பூக்களை வட்டமாக வைங்க. இந்த செம்பருத்தி மலரின் மேலே 5 ரூபா காசை நீங்கள் வைக்கணும். இந்த காசின் மேலே பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக வச்சிடணும். இப்போ இந்த தாம்பூல தட்டிற்கு நடுவில் 5 முக விளக்கை வைக்கலாம். 5 முக விளக்கு இல்லை அப்படின்னா ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இந்த விளக்கு இல்லாமல் வராகி அன்னைக்கு முன்னாடி 5 முக விளக்கு இல்லைன்னா 5 அகல் விளக்கு கூட நீங்கள் தனியாக ஏற்றணும். இப்போ நீங்கள் அந்த செம்பருத்தி பூ மேலே வச்சுருக்கீங்கல்ல அகல், அதை தவிர்த்து அதையும் ஏற்றி அதற்கு பக்கத்தில் நீங்கள் அன்னைக்காக 5 முக விளக்கு இல்லைன்னா 5 அகல் விளக்கு தனியாக ஏற்றணும். ஏன்னா பஞ்சமி இல்லையா, பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபாடுவது நமக்கு நன்மைகளை கொடுக்கும்ல, அதுக்காக தான் இந்த தீபம் ஏற்றுவது.
இந்த தீபத்திற்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு மஞ்சள் குங்குமத்தை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு காசின் மேலும் அர்ச்சனை செய்கிற மாதிரி அந்த நேரத்தில் வராகி அம்மனோட மந்திரங்கள் எது தெரிந்தாலும் நீங்கள் சொல்லலாம். தெரியாதவங்க ஓம் ஐம் க்ளம் பஞ்சமியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியை நமக, இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து உங்கள் வழிபாட்டை முடித்து கற்பூர தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி முடித்து உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. விரதம் இருக்கிறவங்க நெய்வேத்தியத்தை உண்டு விரதத்தை முடிக்கலாம். நிச்சயமாக நீங்கள் அந்த நாளில் அசைவத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் பஞ்சமி வருது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சு முடிச்சுட்டு கூட நீங்கள் அசைவம் சாப்பிடலாம். ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் வருதுங்கிறதுனால நீங்கள் அசைவத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த காசையும் செம்பருத்தியெல்லாம் பூஜை அறையில் வராகி அணியின் படத்திற்கு முன்னாடியே வச்சுடுங்க. மறுநாள் காலையில் குளித்து முடிச்சுட்டு செம்பருத்தி மலர்கள் உள்ளே இருக்கு இல்லையா, அந்த 5 ரூபா காசை செம்பருத்தி பூவையும் வீட்டில் பணம் வைக்கும் இடத்துல வச்சுடுங்க. அதே போல் நீங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம். வெளியில் யாருக்கும் இதை நீங்கள் கொடுக்கக்கூடாது. மஞ்சள் குங்குமத்தை நெற்றியில் எப்பொழுதும் திலகமாக வச்சுக்கோங்க. செம்பருத்தி பூ பாடினதுக்கப்புறம் வாடினதுக்கப்புறம் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். இந்த 5 ரூபா காசை எந்த செலவும் செய்யாமல் எப்போதும் உங்களுடைய வச்சுக்கோங்க. இந்த 5 ரூபாய் உங்களுக்கு பல கோடிகளை சம்பாதித்து தரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். பணவரவில் உள்ள தடைகளை நீக்கும். செம்பருத்தி பூ பணவரவை ஏற்படுத்தும். அதே போல் பச்சை கற்பூரம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. 5 ரூபாய் குபேர சம்பந்து கொண்டது. இந்த பொருட்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து உங்களோட இருக்கும் பொழுது நிச்சயமாக பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எவ்வளவுதான் எளிமையான சூழ்நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக நல்ல பணவரவோட செல்வத்தராக வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு பஞ்சமி திதியிலையும் இதை செய்துட்டு வாங்க. வளர்பிறையோ அல்லது தேய்பிறையோ ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய 2 அந்த பஞ்சமியில் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அந்த பஞ்சமியில் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட வராகி அம்மனை நினைத்து செய்துக்கிட்டு வாங்க. பல நன்மைகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் வருது. செவ்வாய்க்கிழமை எப்பொழுதுமே சுற்றி போடுற பழக்கங்கிறது உங்களுக்கு இருக்கும். மறக்காமல் செவ்வாய்க்கிழமையில் வீட்டிற்கு சுற்றி போடுங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண் திருஷ்டிங்கிறது நம்ம மேலே விழுந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம தலை தூக்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க நேரும். அதனால் எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை தினங்கள்லாம் சுற்றி போடும் பழக்கத்தை ரெகுலராக வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானது மருதனை இலை தீபம், மருதனை இலை பரிகாரம். அதே போல் வராகி அன்னையை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். உள்ளன்போட தாயை கூப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி நமக்கு உதவி செய்வாங்க. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே போல் உங்கள் முயற்சிகளையும் நீங்கள் தவறாமல் செய்யுங்க. கடின உழைப்போடு உங்கள் முயற்சிகளோடு இந்த வழிபாடும் செய்யுங்க. உங்கள் முயற்சிகளில் எந்த தடையும் இல்லாமல் அன்னை பாதுகாவலாக நம்ம கூடயே இருப்பாங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.